நிறைய தாட்டி அமெரிக்காவை பார்த்து நம்மளே பொறாமப்பட்டிருக்கோம். யுத்தத்திலே சம்பாதிக்கிறான், இவனுக்கு மட்டும் எப்படிதான் மாட்டுதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, அந்த யுத்தத்தை ட்ரிகர் பண்ணி விடுறதே அவனா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவனோட சம்பாத்தியமே ஆரம்பிக்கும். அதனால உலகத்துல உள்ள எல்லா யுத்தங்களையும் ட்ரிகர் பண்றது அண்ணன் அமெரிக்கா. அப்படி ட்ரிகர் பண்ணி அண்ணன் அமெரிக்கா எடுத்துட்டு போகும்போது ஒரு 10%, 20%, 30%, 40% அப்படிங்கிறது உலகம் பூரா ஸ்ப்ளிட் ஆகும். ஆனா இந்த விளையாட்டுக்குள்ள நம்ம இந்தியா பெரிய அளவுல போய் விளையாண்டதே இல்லை. இப்ப விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். எப்ப இந்தியா டிஃபென்ஸ்ல பெரிய அளவு வர்த்தகத்தை நோக்கி போச்சோ, அதுக்கப்புறம் உலகம் பூரா நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல அமெரிக்காவுக்கு அடுத்து பெரிய அளவு ஆதாயம் பார்க்கக்கூடிய பட்டியல் வரிசையா போயிடும். அதுல 2, 3 கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அந்தந்த நாட்டுகளோட ராஜதந்திரத்துக்கு ஏத்தாப்புல போய்கிட்டு இருக்கோம். அப்படிதான் இப்ப இந்தியா ஒரு யுத்தத்துக்குள்ள போகுது. அதாவது யுத்தம் நடக்குது, அந்த மார்க்கெட் இந்தியா கைவசம் வருது. எது அப்படின்னு பார்த்தா யுஏஇ. யுஏஇ எங்க யுத்தத்துல இருக்கு அப்படின்னா, அவனுங்க ஏமன்ல யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏமன்ல பெரிய அளவு ஹவுதிகளை அடக்கிறோம் அப்படின்னு சொல்லி சவுதியும் யுஏயும் புறப்பட்டு போச்சு. ஏன் புறப்பட்டு போச்சு? ஈரான் ஒரு பக்கம் நின்னா ஆப்போசிட் பக்கம் நாங்க நிப்போம்ப்பா அப்படின்னு கிளம்பி போன மகாராசனுங்க திடீர்னு அவர்களுக்குள்ளேயே சண்டை ஆகி போச்சு. கிளம்பி போய் அங்கேயே 2 கேங்கா பிரிஞ்சுக்கிட்டார்கள். ஒரு பக்கம் ஹவுதி, அவனுங்க இப்ப சேஃபா இருக்காங்க, ஏமன்ல யுத்தம் நடக்குதா அப்படின்னு ஹவுதி ஆட்கள்லாம் கேட்பார்கள். காரணம், இந்த சைடு உள்ள 2 கேங்குகளுக்குள்ளதான் யுத்தம். ஒரு பக்கம் சவுதி பேக்கப், ஒரு பக்கம் யுஏஇ பேக்கப். இல்ல சவுதியோட பேக்கப் கை தான் ஓங்கி இருக்கு, யுஏஇ அதனால ட்ரிகர் ஆயிருக்கு. என்னடா நேரடியா இறங்கணும், நம்மளை அடிச்சு ஒழிச்சிட்டாங்களே அப்படிங்கிறனால தன்னோட டிஃபென்ஸ் பவரை கூட்டுறக்கு யுஏஇ ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும். ஏன் அப்படின்னா, திடீர்னு சவுதி அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? சவுதியே அட்டாக் பண்ணல, இந்த மாதிரி திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருந்தா பிராந்தியத்துல நம்மள ஒரு பையன் மதிப்பானா? மதிக்கவே மாட்டான். அப்படின்னு யுஏஇக்கு இப்ப டிஃபென்ஸை கூட்ட வேண்டிய கட்டாயம். ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் அமெரிக்காட்ட போய் நின்றுவார்கள். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன ஒண்ணு, திருப்பி ட்ரம்ப் போய் பைடன் மாதிரி ஆட்கள் வந்தா நைட்டோட நைட்டா உன் ஊரை நீ தான் பாதுகாக்கணும்னு திமிரா பேசிட்டு டிஃபென்ஸ் அப்புறம் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. விலைக்கே வாங்கி வச்சிட்டோம்னா இப்ப என்ன அப்படின்னா ரிமோட்டு தர மாட்டான். சரி பரவாயில்ல போய் தொலையுது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டா திருப்பி அந்த ஆயுதங்களை உபயோகம் பண்ணி அது வீணா போய் திருப்பி வாங்கணும்ல. அதுக்காக யுத்தத்தை அவனே ட்ரிகர் பண்ணி விட்டுருவான். அதனால என்னடா பண்றது, இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கும்போது தான் யுஏஇக்கு இந்தியா பக்கம் கண்ணு திரும்புது. இந்தியா கூட ஏகப்பட்ட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிருக்கு. குறிப்பா யுஏஇ பாதுகாப்புக்கு பிரம்மோஸ் மிசைல்லாம் போகுது. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பிராந்தியங்கள்ல இந்தியாவோட பிரசன்ஸ் கூடும்போது என்ன ஆகும்? 2 பெனிஃபிட் இருக்கு. யுஏஇயை பார்த்து சவுதியும் வாங்குவான், சவுதியை பார்த்து கத்தாரும் வாங்குவான். இந்த எல்லா பிளேயர்களுமே நம்ம கூட இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கார்கள். இந்த 3 பிளேயர்கள் கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெயை பெரிய அளவு இறக்குமதி செய்றோம். இப்ப நம்மளோட தேவை அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். அவர்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு எதிரா எதையாச்சும் செய்வார்களான்னு கேட்டா இவர்கள் யாரும் எந்த காலத்திலயும் நேரடியா செஞ்சதில்ல, மறைமுகமாவும் செஞ்சதில்ல. ஆனா வீணா போன பாகிஸ்தானுக்கு பேக்கப் கொடுப்பாங்க. பாகிஸ்தானை திட்டுங்கடா எங்க பகுதிகளில் தீவிரவாத சேட்டை பண்ணதுக்கு அப்படின்னா திட்டவே மாட்டாங்க. பதிலுக்கு கூப்பிட்டு வச்சு கொஞ்சிடுவாங்க திடீர்னு. ஆனா இப்ப அவர்கள் நாட்டு பாதுகாப்பு நம்ம கையில இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி சேட்டைகள் குறையும். பாகிஸ்தானை பெரிய அளவு என்டர்டெயின் பண்ண போறது கிடையாது. பாகிஸ்தானை அம்போன்னு கைவிடுவார்களா அப்படின்னு கேட்டா ஆப்பிரிக்கால கைவிடல, ஏமன்ல கைவிடல, ஈராக் லிபியான்னு பட்டியல் போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாகிஸ்தானையும் கைவிட்டுருவார்கள். காரணம், செலவு பிடிக்கக்கூடிய விஷயம். இவனுங்களுக்கு தீனி போட்டு மாளாது, தீனி போட்டு விசுவாசமும் கிடையாது. இப்ப ஒட்டு மொத்தமா அந்த பிராந்தியத்துல நம்மளோட ஹோல்டு அதிகரிக்குது, வர்த்தக ரீதியா அதிகரிக்குது, டிஃபென்ஸ் ரீதியா அதிகரிக்குதுங்கல அசைச்சிக்கவே முடியாது. எப்ப அப்படின்னு கேட்டா ரொம்ப வருஷத்துக்கு. குறிப்பா இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டோம் அது வழியா அப்படின்னு கேட்டா அந்த சேனல் மாதிரி ஒரு சாலிடான மைலேஜ் கொடுக்கக்கூடிய சேனல் எதுவுமே கிடையாது உலகத்துல. காரணம், ஃபார்மா ப்ராடக்டை பொறுத்தவரை நம்பிக்கை தான். அதே சமயம் சப்ளை செயின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எல்லா நாடுகளும் பார்த்து பார்த்து தான் அந்த சேனலை உருவாக்கி மெயின்டைன் பண்ணிட்டு வருவார்கள். அதே மாதிரி அதை ராஜதந்திர ஆட்டங்களுக்கு பெருசா எந்த நாடும் உபயோகிக்காது.
இல்லையே அண்ணன் அமெரிக்கா உபயோகிக்கிறான், சீனா உபயோகிக்கிறான். அவனுங்க வீணா போனவனுங்க எந்த ரூலுக்கும் வந்து தொலைய மாட்டாய்ங்க. நம்ம நாடு அப்படிங்கிறது இந்த பார்மா இண்டஸ்ட்ரி சேனல பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. அத ஒரு ராஜதந்திர மைலேஜா தூக்கி வைக்காது. ஆனா டிஃபென்ஸ பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. அவனே நம்மகிட்ட அடங்கி போயிருவான். இது போக இன்னொரு மைலேஜும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். இப்ப சீனாவும் அவனோட டிஃபென்ஸ் மெட்டீரியல அங்க விக்கணும். பொம்மைய வாங்க மன்னர்கள் ஒண்ணும் கேனையனுங்க கிடையாது. ஏதோ வீணா போன மியான்மர் வாங்கலாம், பங்களாதேஷ் வாங்கலாம். அதுக்கப்புறம் சீனாவையே கூப்பிட்டு, "என்னடா ஓடவே மாட்டேது, ஓட வைடா" அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனா மன்னர்களுக்கு அந்த அவசியம்லாம் கிடையாது. காரணம் அவனுங்க பணத்த குடுத்து வாங்க போறாய்ங்க. பொருள் தரமா இல்லாட்டி வாங்க போறதே கிடையாது. வேடிக்கை கூட பார்க்க வரமாட்டாய்ங்க. இப்ப சீனாவுக்கு இந்த இடத்துலயும் ஒரு அடி விழுகும். இப்படி பல மைலேஜ்கள யுஏஇ இந்தியாவோட டிஃபென்ஸ் எடுக்குது அப்படிங்கிறதான் எதார்த்தமான உண்மை.